போன வாரம் எடுத்த அதே தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். கமான், என்னோட கூட turn with me to the Gospel book of Saint Luke. லூக்கா சுவிசேஷம் chapter 13 verse 18 onwards. 18 இருந்து லூக்கா சுவிசேஷம் 13 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து. அவர் அவர்களை நோக்கி, அவர் என்றால் இயேசு, இயேசு அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்கிறது, அதை எதற்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதற்கு அவர் அவர்களை நோக்கி, மீண்டும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்குது, அதை எதற்கு ஒப்பிடுவேன். எங்க ஒப்பிட்டு பேச பார்க்கலாம் இங்கிலீஷ்ல. Then he said, what is the kingdom of God like? What is the kingdom of God like? And what shall I compare it? And what shall I compare it? Then he said, to what is the kingdom of God like, and whereunto shall I resemble it or compare it? ரைட்டுங்களா? நான் எதற்கு இதை ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் நல்லா குனிங்க. நம்ம தேவனுடைய ராஜ்யம் வரணும்ட்டு இயேசுநாதர் கர்த்தர் கற்பித்த ஜெபத்துல லார்ட்ஸ் பிரேயர்ல கத்து கொடுத்தார் இல்லைங்க. Our Father which art in heaven, hallowed be thy name, thy kingdom come. Okay, thy kingdom come. இதுல பாருங்க, பரமண்டலத்திற்கு எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சரி, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்ட இங்கிலீஷ் எப்படி சொல்லும், let your will be done on the earth as it is in heaven. Let your will be done on the earth as it is in heaven. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் எப்படி இருக்குதோ அது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எதுடைய, யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். அப்போ இயேசுநாதர் ஜெபத்துல கத்துத்தாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது இந்த பேட்டர்ன்ல ஜெபம் பண்ணுங்க. இதுவே ஜெபம் பண்ணுங்கன்னு கூட சொல்ல, இப்படி ஜெபம் பண்ணுங்க. அப்படி சொல்லும்போது சொல்றாரு, let your kingdom come, let thy kingdom come அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சத்தமா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஏன் அந்த ராஜ்யத்தை பத்தி அவர் அடிக்கடிக்கு சொல்றார். அந்த இடத்துல கண்ணீர் இல்லையா, அங்க வேதனை இல்லை, அங்க பசி இல்லை, அங்க பஞ்சம் இல்லை, அங்க இரும்பல் இல்லை, கொரோனா வைரஸ் அங்க போகவே முடியாது. ஆமேன். அங்க சூரியனும் தேவையில்லை, சந்திரனும் தேவையில்லை, கரண்ட் பில்லும் தேவையில்லை. ஆமேன். பைபிள் சொல்லுது, அங்க ஹாஸ்பிட்டல் இல்லை, அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, கோர்ட்டுல, சண்டையில், கச்சேரியில் எதுவும் இல்லை. ஆமேன். அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியான முகம் மாத்திரம் பிரகாசமா இருக்குமா, தேவனுடைய சிங்காசனம் இருக்கும், 24 மூப்பர்கள் இருப்பார்கள், 4 ஜீவன்கள், கோடா கோடி தூதர்கள், பரிசுத்தவான்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், தெளிக்கப்பட்ட ரத்தம் இருக்க இடம். அல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட மகிமையான ஒரு இங்க காவிரி வாட்டர் இன்னும் கேஜிஎஃப் வரல, ஆனா அங்க ஜீவ தண்ணி இருக்குதான், லிவிங் வாட்டர், வாட்டர் ஆஃப் லைஃப். இங்க இருக்க பழம் எங்க வீட்டில் எவ்வளோ பூச்சி எடுத்துருமா, ஃப்ரிட்ஜில் வச்சாதான் அது செட் ஆகும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணும்ட்டு. அல்லேலூயா. ஆமென். என்னண்ணா கரெக்ட் தான். அப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காட்டி போயிடுது, ஒரு பாயிண்டாலே போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 10 days நான் காப்பாற்றலாம் போகுது. காப்பாற்ற முடியுங்களா? ஒரு வாரம் சரி, அப்படி காப்பாற்றலாம், இல்லாட்டி சீக்கிரம் போடும். ஆனால் அங்கே எப்படி இருந்தோமா, ஜீவ விருட்சமா, ஃப்ரூட் ஆஃப் லைஃப். என்னங்க, அந்த 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 பழத்தை சாப்பிட்டாங்க. இப்போ இங்கே பழம், கொய்யா பழம் நிறைய எங்கள் வீட்டில் கூட விட்டுருக்குது. ஆனால் சாப்பிட்டோம்னாக்கா சளி பிடிக்குதுன்ட்டு ஒருத்தர் பயப்படுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பழம் சாப்பிட்டா சளியே இருக்காது. அல்லேலூயா. ஆமென். அது சுகம் கொடுக்கிறது, அது ஜீவனை கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னைக்கும் வாழ வைக்கக்கூடிய பழம், அது லிவிங் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது, ஃப்ரூட் ஆஃப் லைஃப். ஆமென். ஸோ அந்த ராஜ்யம் இங்கே வரணும். ஏன்னா அங்கே கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, நோவே இல்லைங்க, தரித்திரமே இல்லை, சாபமே இல்லை, அடி குத்து வெட்டு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சமாதானமான ஆட்சி இந்த பூமிக்கு வரணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். கேட்டங்களா? நெக்ஸ்ட், அந்த ராஜ்யம் உனக்குள்ள இருக்குதுன்னு சொன்னார். யாருக்குள்ள இருக்குது? எஸ், எனக்குள்ள இருக்குது. ஏன்னா அந்த ராஜ்யத்துக்கு பெரியவர் ராஜா இயேசு கிறிஸ்து, அவர் எனக்குள்ள இருக்கார். அவர் சொன்னாரு, இந்த உலகம் கொடுக்கிற போல சமாதானம் இல்லை. உலகம் வந்து என்னங்க, ஏதோ கொஞ்சம் டெம்பரரியா சமாதானம் கொடுக்கும், டெம்பரரியா சந்தோஷம் கொடுக்கும். ஆனா பாருங்க, எவ்வளவு 1000 பிரச்சனை இருந்தாலும் சும்மா கண்ணு மாதிரி வந்துக்கிறீங்க பார், கண்ணு மாதிரி நிக்கிறோம் பார். ஏன்னாக்கா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரங்களை காட்டிலும், பிரச்சனைகளை காட்டிலும், உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். தொல்லையை காட்டிலும் பெரியவர், எந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த தொல்லை உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, அந்த பிரச்சனை உன்னை ஒன்றும் செய்யாது.
அந்த நோய் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சீக்கிரத்துல உன் சுக வாழ்வு துளிர்விடும். சீக்கிரம் சீக்கிரம் பாருங்க, எவ்வளவு ஜாலியானதா கை தட்டுவாங்க. ரைட்டுங்களா? அப்போ சந்தோஷமா கை தட்டுறீங்க. இந்த சந்தோஷத்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ராஜ்யத்துல ஊற்றுகிறார். அந்த ராஜ்யம் உனக்குள்ள இருக்குது. ஸோ நமக்குள்ள இருக்கும்போது நம்ம வீடு சந்தோஷமா இருக்கும். ரைட்டுங்களா? நம்ம ஸ்ட்ரீட் ஃபுல்லா அப்படியே ஒரு வீடும் கேஜி ஃபேத் அசம்பிளிக்கு வரவங்கள இருந்தாங்கன்னு ஃபுல் சந்தோஷம். அப்போ வேற சர்ச்சுக்கு போகிற உம்முன்னுங்கிறாங்கன்றியா கம்முன்னு கூட இருப்பாங்க, நமக்கு தெரியாது. ரைட்டுங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இது சிரிக்கணும் சந்தோஷமா. வர அவன் வேவ் பண்ணுறான்னா கையாட்டுறான். அவன் சில சர்ச்செல்லாம் அலோவே பண்ண மாட்டாங்க கையாட்டுறதுக்கெல்லாம். கையாட்டுற கை வெட்டிடுவேன் அப்படின்வாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க நீ இப்படி ஆட்டிங்க? பரலோக ராஜ்யங்க, நான் அதை பற்றி பேசுங்கிறேன். ரைட்டுங்களா? அது எதுக்கு கம்பேர் பண்ணுறாரு கர்த்தர்? அப்படிப்பட்ட ராஜ்யம் நான் எப்படி கம்பேர் பண்ணுவேன்? அந்த ராஜ்யம் உனக்குள்ள இருக்குது. ஆமென் சொல்லுங்க. உனக்குள்ளே இருக்குது, உங்க குடும்பத்துக்குள்ள இருக்குது, உங்க வீட்டுக்குள்ள இருக்குது. அதனால தான் அந்த சந்தோஷம். நீதிமானுடைய வீட்டுல ஜெய கம்பீர சத்தமா. ஆமென். ரொம்ப கூச்சல் குழப்பமா இருக்கும். அது அடித்தடி குத்து இதில்ல, சும்மா ஏதோ ஜாலி. ஆமென். இவன் கத்தின்னு தாங்கணும். ரைட்டுங்களா? ஒரு சில டைம்ல வந்து ரொம்ப பசங்களாம் கூச்சல் போட்டாக்கா பெரியவங்க வந்து அதிர்த்துவாங்க. ஓய் என்ன கத்திங்கிற அப்படின்னு. நம்ம வீட்டில் கூச்சல் போடாது, வேற யார் வீட்டில் போடுவாங்க சொல்லுங்க? ஆமென். நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டில் தான் கத்தின்னு விளாடும். பக்தி வீட்டில் போனாங்க அவங்க அதிர்த்துவாங்க. ரைட்டுங்களா? அதுக்கு பதிலாக பைபிளை சொல்லி நீதிமானுடைய வீட்டில் ஜெய கம்பீர சத்தமா. அல்லேலூயா சத்தம், ஆமீன் சத்தம், பாட்டு சத்தம், ஜெப சத்தம், எல்லா சத்தமும் நீதிமானுடைய வீட்டில் இருக்கும் இருக்கும். பிரைஸ் காட். வேகமாய் இப்போ எப்படி நான் கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜ்யத்தை பத்தி பேசுறார். அந்த ராஜ்யத்துக்கே பெரியவர் இயேசு ராஜா. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா ராஜாக்களுக்கும் பெரியவர், ராஜாதி ராஜா. இஸ் த கிங் ஆஃப் ஆல் கிங்ஸ், இஸ் த லார்ட் ஆஃப் ஆல் லார்ட்ஸ். ஆமென். அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, மந்திரிக்கெல்லாம் மந்திரி சொல்ல மாட்டேன். ஆமென். ஓகே. அவர் வந்து அதை என் ராஜ்யத்தை எப்படி கம்பேர் பண்ணுவேன்? 19th verse. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு மாங்காய் கோட்டைக்கு ஒப்பா இருக்குன்னு சொன்னா கூட நான் ஒத்து நிற்பேன். என்னங்க? The kingdom of here, the kingdom of God has been compared to a mustard seed. அது கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. மாங்காய் கோட்டை எவ்வளவு பெருசு? ஏன் ஆண்டவரே நீங்க மாங்காய் கோட்டைக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்லி இருக்கலாமே. அதோட பெரிய கோட்டை பனங்கோட்டை. தெரியாதுல்ல உங்களுக்கு? நுங்கு மரம், பனம்பழம் தெரியுங்களா? சரி, பனஞ்சக்கனா தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு என்ன பண்றது? நாங்கள் போய் காட்டுறோம். நாங்கெல்லாம் சின்னதுல பனச்சக்கெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தோம். அதனால தான் நல்லா இருக்கிறோம். பனஞ்சக்கியும் தெரியல, பனங்கிழங்குனா தெரியுமா? உங்களுக்கு நான் மியூசியம்ல தான் கொண்டு போய் காட்டினேன். ஓகே. பெரிய கொட்டைய என்ன பாஸ்டர், அவ்வளோ பெரிய ராஜ்யம் சின்ன கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்றாரு. பெரிய கொட்டை சொல்லுங்க ஆண்டவரே. பெரிய விதை, பண விதை இல்லாவிட்டால் மாங்காய் கொட்டை, மாங்காய் விதை இல்ல. ஓகே, கமா. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. எப்போதும் பரலோக ராஜ்யம் மாத்திரம் இல்ல, நம்ம இதெல்லாம் ஆரம்பம் ரொம்ப சின்னதா இருக்கும். your beginning will be humble. ஆமென். உன் துவக்கம் அற்பமா இருக்கும். அப்படியே இருக்க போறது இல்லைங்க. நீ நானும் கர்த்தர் அடுத்த லெவல் கொண்டு போகிறார், உன்னை மேலுக்கு கொண்டு போகிறார். அதனால தான் சின்ன கடுகு கோப்பா இருக்குது. ஆனா நீ போற இடம் ரொம்ப பெருசு. உன்னை எங்கேயோ கர்த்தர் கொண்டு போகிறார். let your humble, let your beginning be humble. உன்னுடைய துவக்கம் அற்பமா தான் இருக்கட்டும். அற்பமா தொடங்க, உன் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எங்க எல்லாரும் ஊழியக்காரங்க எல்லாரையும் பார்த்தோம். எல்லாருடைய பிகினிங்கும் அற்பம், அற்பம் சொற்பம். ஆனால் கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உயர்த்துகிறார். சரி பாருங்க, அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. ஓகே. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான், விதைத்தான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. என்ன ஆச்சுங்க? பெரிய மரமாயிற்று. பெரிய மரமாயிற்று. நெக்ஸ்ட். ஆகாயத்து பறவைகள் வந்து என்றார். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார்.
இங்க சொல்லுது and it waxed a great tree. ஒரு பெரிய மரமா மாச்சான், லார்ஜ் ட்ரீ. பாருங்க, போன வாரத்தை நம்ம மத்திய சுவிசேஷம் பண்ணா அது விதைங்களே ரொம்ப சின்னதா இருக்குதான். விதைங்களே ரொம்ப சின்னது, கடுகு அப்படிதானுங்க, ரொம்ப சின்ன விதை. அதை ஒரு மனுஷன் எடுத்து போட்டானா, ஸோ அது வந்து உன்னுடைய ஆரம்பம் வந்து அற்பமா இருக்கட்டும் சொன்னேன், ரைட்டுங்களா? ஆனா அது எப்படி வளருதான் பாருங்க, கவனிங்க. ஆக்சுவலி இது ஒரு செடி, கடுகு செடின்றது ஒரு செடி தான், அது மரம் இல்லை, ரைட்டுங்களா? நான் போன வாரம் கூட சொன்னேன், ரொம்ப ஃபாஸ்டா வளரும் அந்த செடி. அது வளர வேகம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மரம் சைஸ்க்கு வந்துருமா. ஆனா ஒரு செடி தான், இட்ஸ் ஜஸ்ட் an herb, it is not a tree, it's a small plant. Which one? The mustard seed plant is a herb, but it grows greater or more than all the herbs and becomes like a tree, and it leaves the branches, and many birds come and rest on its branches, lodge over it. எல்லாம் அநேக பறவைங்கள்லாம் வந்து உட்கார்தான். சரி, பறவைலாம் வந்து உட்கார்ற அளவுக்கு அது மரமா மாறுது. ஆமென். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இதை தான் இங்க சொல்றாரு. எனக்கன்பால கவனிங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை வேணாம், கருவேப்பிலை மரமா போகும், ரைட்டுங்களா? இதெல்லாம் ஹர்ப்ஸ் தான். அதெல்லாம் என்னங்க, பூண்டு செடின்னு சொல்றாங்களா, பூண்டு வகைகள், ரைட்டுங்களா? புல் பூண்டுகள்லாம் நாதா இருக்கட்டும்ங்க, ரொம்ப ஏன்னா இவ்வளோ ஹைட்டு உயரமா வரும். சில கீரை செடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என் ஹைட்டு கூட உயரமா வந்துடும். எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குதுங்க அந்த தண்டு கீரை செடின்றது, ரொம்ப பெருசாக போகும், ரைட்டுங்களா? சாமந்தி பூச்செடி இவ்வளோ தான் வரும், ரைட்டுங்களா? ரொம்ப வேகமாக வளரும் இதெல்லாம். ஆனால் கடுகு செடி அதே போல் ரொம்ப வேகமாக, மாங்காய் மரம் ஒன்று நட்டு வச்சா இவ்வளோ தான் இருக்கும். போன வாரம் சொன்ன தரைக்கு தங்காச்சா இருக்கும். ஆனால் இது மாத்திரம் கடன்னு வளரும். வளர்ந்து அதில் அந்த செடியில் என்னன்னாக்கா கிளைகளாக விடுமா. அந்த கிளைகளை குருவி, காக்கா, பருந்து, இது மாதிரி எல்லாம் பறவைங்கள்லாம், புறா எல்லாம் வந்து உட்காருமா. யோசிச்சு பாருங்க, மற்ற செடிகளை பார்த்தா இது செடி தானே, இது செடி தான். ஆனா இப்ப எப்படி தெரியுது? ஆமாங்க, உன்னுடைய வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும். கர்த்தர் உன்னை உயர்த்த போறது ரொம்ப வேகமா இருக்கும். நீ அற்பமா இருக்கலாம், உனக்குள்ள இருக்கிற அந்த ராஜா அப்படிப்பட்டது, உனக்குள்ள இருக்கிற ராஜா அப்படிப்பட்டவர் உன்னை வேகமா உயர்த்த போகிறார். வெகு சீக்கிரத்துல ஒரு பெரிய உச்ச நிலை நீ அடைய போகிறீங்க, மேலுக்கு வர போகிறீங்க. ரொம்ப ஃபாஸ்டா உனக்கு growth இருக்கும். கை தட்டுங்க, விசுவாசிக்கிறங்க. Your growth going to be very fast. It is faster than other herbs. மற்ற செடிகளை காட்டிலும், மற்ற தாவரங்களை காட்டிலும் உன்னுடைய கடுகு செடியுடைய வளர்ச்சி வேகமா இருக்கும். அதே போல உன் வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும். அது செடி, ஆனா மரமா காட்சியளிக்குதான். உன்னை பார்த்து அநேகர் பயப்படுவாங்க, என்ன பிரமிப்பாங்க. ஏன் சாதாரண குடும்பம், இவன் எப்படி வீடு கட்டிட்டான், இவன் எப்படி கார் வாங்கிட்டான். ஆமென். இது மாத்திரம், இவங்க நல்லா இருக்காங்களே, சந்தோஷமா இருக்காங்களே, இவங்க வீட்டுக்கு எப்படி இந்த மாப்பிள்ள வந்தான், இவங்க வீட்டுக்கு இந்த பொண்ணு எப்படி வந்துச்சு, இவங்களுக்கு எப்படி வேலை கிடைச்சிச்சு, அநேகர் பிரமிப்பாங்க. அப்படிமாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் இந்த சபையில் இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார், ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். விசுவாசிக்கிற கையை தட்டுங்க. ஆமென். ஸ்பீட் ஸ்பீட் ஸ்பீட், ரொம்ப வேகமா வரப்போகிறது. வேகமா கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். கர்த்தர் உன்னை உயர்வுக்குள்ள கொண்டு போக போகிறார். மற்றவங்க எல்லாம் பிரமிப்பாங்க. நெக்ஸ்ட் வர்ஸ். மேலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அது எப்படி, அது எதுக்கு இருக்குதா? புளித்த மாவு, ஈஸ்ட், ஈஸ்ட். Here God compares the kingdom of God to mustard seed, then to yeast or leaven. Okay, மேலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பா, அது புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள். முழுவதும் புளிக்கிற மாதிரி 3 படி மாவுல கொஞ்சம் புளி தண்ணி ஊத்தி வச்சாலாம் ஒரு ஸ்திரீ. எல்லாமே புளிச்சு போச்சு. கேட்டங்களா? புளி மாவு தண்ணி தெரியுமா? அட்லீஸ்ட் கப்பி கஞ்சி தெரியுமா? எதுவும் தெரியாது. வெறும் குர்குரே, லேசு, ஜூஸ், ஐஸ்ல இருக்கிறீங்க. கேட்டா கையில காசு. புளிமாவு தண்ணியும் தெரியல, எதுவும் தெரியல. கப்பி கஞ்சி நோ. சரி, நான் எங்க இருந்து போய் உங்களுக்கு சொல்றேன், ரைட்டுங்களா? இங்கிலீஷ்ல பார்க்கலாம். இங்கிலீஷ்னா புரியுதா உங்களுக்கு? And again he said, to what shall I liken the kingdom of God? To what shall I liken the kingdom of God? It is like a leaven. It is like a leaven which a woman took and hid in 3 measures. So it is like a leaven or yeast which a woman took and hid it
It three in measures, 3 measures of meal. Okay. till it was all leavened. Till the whole was leavened. She put small yeast in 3 measures of meal or flour till it becomes all leavened. Amen. ஒரு ஸ்திரீ எடுத்து அந்த கொஞ்சம் புளிச்ச மாவு எடுத்து ஒரு 3 படி மாவுல கொஞ்சம் போட்டு வச்சாலும். ஆமென். என்ன ஆயிடுச்சு? 3 படி மாவும் புளிச்சு போச்சுங்குது. இதை போன வாரம் சொன்னேன். ரொம்ப ஸ்பீடா வந்து அந்த அந்த புளிப்பு அந்த புளிக்கிறது இல்லைங்க. கொஞ்சம் மாவுல ரெண்டுங்களா மாவுல கொஞ்சம் போடுவாங்களே, சிஸ்டர்களுக்கு தெரியும். பிரதர்ஸ்க்கு தோசை துண்ணதான் தெரியும், தின்னதான் தெரியும். எங்க வீட்டில் அதெல்லாம் பார்க்கணும் ரைட்டுங்களா, என்ன போடுறாங்க அப்படியெல்லாம். நான் சின்னதெல்லாம் ரொம்ப வாட்ச் பண்ணேன், எங்கள் மதர் கூட இருப்பேன். ஆமேன். ஆலையிலும் அதான் சாப்பிடும்போது கூட ரொம்ப நோட்டம் சொல்லுவேன். நல்லா இருந்துச்சா நல்லா இருக்குது சொல்லுவேன். என்னென்ன போட்டுக்கிறாங்கலாம் ரசித்து சாப்பிடுவேன். கடுகு இருந்துச்சா கடுகு. பாஸ்டர் உங்களுக்கு சாப்பாடு போகிறதே கஷ்டன்றீங்களா? ஆமேன். இல்லைங்க, நானும் கொஞ்சம் ரசித்து சாப்பிடுவேன், ரொம்ப நேரம் சாப்பிடுவேன். அதில் என்னென்ன இருக்குதுன்னு நல்லா தெரியும். கொஞ்சம் பேர் அப்படியே கொட்டிக்குவாங்க, போலாமா அப்படின்னு வாங்க. ஆலையிலூயா, இதுக்கு அலையிலூயான்றீங்களா? சரி. அப்போ புளிச்ச மாவுக்கு புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குது. சரிங்க, பாருங்க, கொஞ்சம் புளி தண்ணி போட்டோன்னு 3 படி மாவு அது புளிக்க வச்சுச்சான். ஒரே நைட், ஓவர் நைட்ல எல்லாம் புளிச்சு போச்சு. அப்புறம் கிங்டம் ஆஃப் காட் கொஞ்சம் உள்ள வந்தா போதும், முழு குடும்பத்தையும் பிடிச்சிடும். தேவனுடைய ராஜ்யம் கொஞ்சம் வந்துச்சா, கேஜிஎஃப்க்கு வந்துச்சா அப்படியே கர்நாடகாவே பிடிக்கும். ஆமீன். கோலார் தங்களுக்கு வந்துச்சா இந்தியாவே பிடிக்கும். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள வந்துச்சா உன் குடும்பத்தையே பிடிக்கும். அப்படி ரொம்ப வேகமாய் பிடிக்கக்கூடியதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் வேகம். இதெல்லாம் என்னன்னாக்கா ரொம்ப ஸ்பீடு தான் காட்டுது. இதை பத்தி தான் நான் பேச போறேன். ஸ்பீட் கேட்டுங்களா. அந்த கடுகு செடியும் ரொம்ப ஸ்பீடா வளருது, மாவும் புளிக்கிறதும் ஸ்பீட். எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டா எல்லாத்தையும் பிடிச்சிச்சு. ஸோ இன்னும் சொல்லணும்னாக்கா சில டிசீஸ் பார்த்தா கண்டேஜியஸ்னா தொற்று வியாதி. முக்கியமாக இந்த கொரோனா வைரஸ் இதெல்லாம் வந்து தொற்று வியாதி. கொரோனாக்காரங்க கிட்ட பக்கத்தில் இருந்து அவங்க அசைக்குனாங்கன்னா போதும், இவருக்கு சசக்குன்னு பிடிச்சிக்குது. ஆமேன். அப்படியே தொற்றுவாதி, கண்டேஜியஸ். கொரோனா எவ்வளோ கண்டேஜியஸோ எனக்கு தெரியாது, எவ்வளோ தொட்டுக்குதோ எனக்கு தெரியாது. இயேசு மெய்யாகவே உன் வீட்டுக்கு வந்தானா எல்லாரையும் தொட்டு விடுவார், எல்லாரையும் பிடிச்சிடுவார். ஜீசஸ் இஸ் மோர் கண்டேஜியஸ் than, I mean, the kingdom of God is more contagious than coronavirus. Hallelujah. Come on, give him a clap offering. Hallelujah. தேவனுடைய ராஜ்யம் அப்படியே தொத்திக்கும். உனக்கு வந்துச்சா உங்க பக்கத்து வீட்டுக்கார கர்த்தர் பிடிப்பார். நான் உங்க பார்த்துனே பாங்கன்னா இவங்க ஜெபம் பண்றாங்க, இவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, ஆனாலும் ஜெபம் பண்றாங்க, அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த சந்தோஷம் இல்லையே. எங்க வீட்டில் அம்மா அடி தடி குத்து போத வெட்டு எல்லாம் இருக்குதே, இவங்க வீட்டில் நல்லா இருக்கிறாங்களே, இவங்க சண்டை போட மாட்டேங்கிறாங்களே, சண்டை போடுவாங்களான்னு காது வச்சு கூட கேட்குறாங்க, முடியல. ஆமே. ஏன் அவங்க வீட்டில் மாத்திரம் அந்த சமாதானம் இருக்குது கேட்டீங்களா? ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் சமாதானம். ஆமே. தேவனுடைய ராஜ்யம் சந்தோஷம், அது நிம்மதி. ஹல்லேலூயா. வெற்றி, அது தேவனுடைய ராஜ்யம் வெற்றி, அதுல தோல்வியே இல்லை. அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படியே கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா எல்லாரையும் பிடிக்கும். கொஞ்சம் மாவு போட்டாக எல்லாரும் புளிக்க வைக்குது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்பீட். இப்போ ஒரு புது உவமையை சொல்லி உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். மார்க் காஸ்பல் ஆஃப் மார்க் சாப்டர் 4 verse 26 onwards, 26 முதல். பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. நல்லா கவனிங்க, ஏற்கனவே படிச்சோம். ஒன்னு புளிச்ச மாவு, நெக்ஸ்ட் கடுகு விதை. இப்ப பாருங்க, இதுவும் அதே தான், எல்லாம் ஒண்ணுதான். பின்னும் அவர் ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கே தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பா இருக்கிறது. இங்கிலீஷ்ல படிக்கலாம். இங்கிலீஷ். And he said, so is the kingdom of God. So is the kingdom of God. As if a man scatters seed into the ground, and should sleep and rise night and day, and should sleep and rise night and day, and the seed should
grow up, and the seed should spring and grow up, he knows not how. he knows not how. He doesn't know how it has grown. Amen. கவனிங்க, ஒரு மனிதன் பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குது? ஒரு மனுஷன் வந்து விதையை எடுத்து அவன் தோட்டத்தில் போட்டானா, நைட்டு போய் தூங்கிட்டானா, காலையில் ஏஞ்சி பார்த்தாக்கா எழுந்துக்கிறான், காலையில் ஏஞ்சிக்கிறான், நைட்டில் தூங்குறான், காலையில் ஏஞ்சிக்கிறான், அப்படி எடுத்துக்கலாம். அப்படி என்ன திடீர்னு பார்த்தாக்கா அது பயிரா விளைஞ்சிட்டுக்குதான். எது? அவன் போட்ட விதை இவன் தூங்குறான் ஏஞ்சிக்கிறான், தூங்குறான் ஏஞ்சிக்கிறான், அவ்வளோதான். கிடு 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 கிடுன்னு அது விளைஞ்சிட்டுக்குதான். அது பின்னாடி அவர் சொல்லுவார் பாருங்க, அவன் அறுக்கிறதுக்கு ஆள் அனுப்புறானா பாருங்க. எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் எப்படி கொடுக்குதான்? தானாய் கொடுக்கும். எல்லாம் சொல்லுங்க, தானாய் கொடுக்கும். ஓகே. For the earth eats crop by itself. For the earth brings forth fruit of herself. First the blade, then the head. First the blade, then the ear. After the full grain is in the head. After that the full corn in the ear, in the head. Okay. முத வந்து முளைக்குது. அந்த பிளேடு என்னத்துனா அந்த 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 செடி உடைய லீவ்ஸ் வருது, அது பின்னாடி கொஞ்சம் கதிர் வருது, அப்படியே வந்து அது முத்தி பயிராயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. நல்லா கவனிங்க. இல்லை, ரெண்டு விஷயத்தை நீ நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களாம் அங்கே என்ன எப்படி சொல்லுது? தானாய் கொடுக்கும், பலனை தானாய் கொடுக்கும். அது இங்கிலீஷ் எப்படி இருக்குது பாருங்க. எஸ், ஃப்ரூட் ஆஃப் ஹர்செல்ஃப். For the earth brings forth fruit of herself. அதுவே தானா வந்து முளைக்குமா, அது விளையும். இன்னொரு வார்த்தை தெரிஞ்சு அவனுக்கு தெரியவே இல்லையா எப்படி விளைஞ்சிச்சுன்னு தெரியவே இல்லை. சில வீட்டில் அப்படிதான் சொல்லுவாங்க, ஐயோ பாரு இந்த பொண்ணை எல்கேஜி இட்டுன்னு போய் சேர்த்தேன், இன்னைக்கு பார்த்தா கல்யாணத்துக்கு வந்து நிற்குது அப்படின்வாங்க. எல்கேஜி இட்டுன்னு போய் சேர்த்தாங்களாம், ஆனால் இப்போ கல்யாண வயசு ஆயிடுச்சு. ஆமே, எங்க பாப்பா கூட சின்னதுல டோல் 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 டோல்னு கத்தி நிற்கும். அதே தான், டோல் 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 டோல்னு கத்தி நிற்கும். இன்னைக்கு பார்த்தாக்கா கடற்கடான்னு வந்துட்டாங்க. சதீஷை கூட அவங்க வீட்டில் குட்டிப்பா குட்டிப்பா, இப்போ குட்டிப்பா நக்கிறாரு, பெரியப்பா பெரியப்பா அவர். ஆமேன், தானா வந்துட்டார் குட்டிப்பா பெரியப்பாவா. எனக்கு அன்பாங்களே, நான் என்ன சொல்றேன், உனக்கே தெரியாது உன்னை கர்த்தர் எப்படி உயர்த்துறான்னு, உனக்கே தெரியாது. உன்னை நினைச்சு கூட நீ பார்க்க முடியாது, அவ்வளவு அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். You cannot imagine it. How you have grown, how your family has grown to this extent. எப்படி உன் குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்துச்சு, எப்படி தானா வந்துருவீங்க. அது தானா வளர வைக்கிற ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தர். நீ தூங்குற ஏச்சுகிற, தூங்குற ஏச்சுகிற, ஜெபிக்கிற படுத்துகிற, ஆனா கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஆமென். ஸ்பீட் ஸ்பீட் ஸ்பீட், வேகமா வளர்தான் தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. இதாங்க தேவனுடைய ராஜ்யம். அவன் பைபிள் சொல்லுது, அவன் விதைச்சிட்டு போய் தூங்கிட்டான், காலையில எழுந்துக்கிறான், சும்மா டியூட்டி பார்க்குறான், திரும்ப தூங்குறான், எழுந்துக்கிறான், அவ்வளோதாங்க. ஆனால் அது தகான விதை வந்து முளைச்சி அது எழும்பி என்னங்க அறுவடைக்கு வந்துடுச்சான். ஆமென். உங்களுக்கே தெரியாதுங்க உங்களை உயர்த்த. சில நேரத்தில் சில பரிசு வாங்குறான், நீங்க எப்படிங்க இந்த லெவலுக்கு வந்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, I don't know how you come to this extent. They are saying, I don't know. Yes, that is the true witness. I don't know, but he knows everything. Amen. எனக்கு தெரியாது நீ எப்படிங்க இவ்வளோ உயர்ந்துட்டீங்க, எப்படிங்க மேலுக்கு வந்தீங்க. அவங்கள பேட்டி கேட்டு பாருங்க, அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரியலங்க, நான் எப்படி இப்படி வந்தேன்னே தெரியல, எல்லாம் என் கர்த்தர். ஆமா, உன் குடும்பம் இது வரைக்கும் அழியாது இருக்குது, இவ்வளவு மேலே வந்தது ஒரே ஒரு காரணம், அந்த கர்த்தர். கர்த்தர் கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் தான் செய்கிறார். எனக்கு அன்பாங்களே, பயப்படாதீங்க. உன்னை அறியாமலே உன்னுடைய வாழ்வு உயர்ந்து கொண்டே போகும். நீயே உன்னை உயர்த்த மாட்ட, இன்னொருத்தர் உன்னை உயர்த்தின்கிறார். அதுதாங்க சொல்றேன். அதான் கொரிந்து புஸ்தகத்துல சொல்லும், விதைக்கிறவனாலும் அல்ல, தண்ணீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனால் ஆகும். Not by the server, not by the man who waters it, but one who gives the life to the plant. Amen. விதைக்கிறவனால ஒன்னும் இல்ல, அறுக்கிறவனாலும் ஒன்னும் இல்ல. சாரி, தண்ணீர் பாய்ச்சுக்கிறவன் ஒன்னும் இல்ல, ஒருத்தர் உயிரை கொடுத்தா வளர்த்து இருக்காரு பாரு, அவரால எல்லாம் முடியும், அவரால எல்லாம் முடியும். உன்னை உயர்த்த அவரால முடியும். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். சோ போன வாரம் நம்ம ரெண்டு ஊமையை பார்த்தோம். இன்னைக்கு இந்த வாரத்துல வந்து இந்த ஊமை. இது மூணு நீங்க பாத்தீங்கன்னா
இப்ப பயிர் வளர்ந்துச்சு. 30ஆம் வசனம் பாருங்க. 30ஆம் வசனம் எதை பத்தி பேசுது? பின்னும் அவர் அவர்களை நோக்கி ஆ. தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? சரி, அப்படி 31 அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. கரெக்டா இருக்குதுங்களா? ஆமென். 31st verse சேம் அது அதேதான். ஸ்பீட் பத்தி கர்த்தர் பேசுறார். தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப ஸ்பீடா கிரியை செய்யும். ரொம்ப வேகமா உனக்குள்ள கிரியை செய்யும். வேகமா உன்னை உயர்த்தும். வேகமா நோயா இருக்கீங்களா, வேகமா ரொம்ப விகரசா கர்த்தர் சுகத்தை உன்னுடைய சரீரத்துல கொண்டு வருவார். ரொம்ப வேகமா உன்னுடைய வளர்ச்சி இருக்கும். தொழில உங்க வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும். பண விஷயத்துல நீங்க அதிகமா வேகமா முன்னேறுவீங்க. உன் பெண்ணுடைய வாழ்க்கை சுபிட்சமாய் வேகமாய் வரப்போகிறது. சீக்கிரத்துல நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க. ஆமென். ரொம்ப வேகமா இருக்குங்க உங்களுடைய வளர்ச்சி. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்க போகிறார். சரி, இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேகமா வளருதுன்ட்டு நீங்க சற்று நீங்க பாருங்க. பைபிள் ரெஃபரன்ஸோட நான் பேச போகிறேன். கமான், என்னோடு கூட அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் அதிகாரம், first chapter verse 13, 14, 15. Acts of Apostles chapter 1 verse 13, 14, 15. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். ஜீசஸ் இப்பதான் வானத்துக்கு போயிட்டாருங்க. Jesus was ascended into heaven. இப்போ அவரை விட்டு அவர் போயிட்ட உடனே எல்லாம் வராங்க. வந்து ஒரு அப்ஸ்டேர்க்கு வராங்க. அவர்கள் அங்கே வந்த போது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் பீட்டர், யாக்கோபும், யோவானும், அந்திரேயாவும், பிலிப்பும், தோமா, பர்த்தலேமியும், மத்தேயும், குமாரனாகிய யாக்கோபும், செலோத்தே என்னப்பட்ட சீமோனும், யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். இங்கிலீஷ். And when they had entered, they went up into the upper room where they were staying. And they went up into an upper room where they were staying. Peter, James, John, and Andrew, Philip, and Thomas, Bartholomew, and Matthew, James, the son of Alphaeus, okay, the Simon the Zealot, and the Judas the son of James. Judas the son of brother of James, Judah, James உடைய பிரதர். ஓகே, நெக்ஸ்ட். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும். யார் கூட ஜெபத்துல கிறுது பாருங்க, எல்லாம் ஜெபம் பண்றாங்க. மரியாள் அம்மா கூட வந்து ஜெபம் பண்றாங்க. மரியாள் அம்மா கிட்ட போய் ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்ல, மரியாள் அம்மா வந்து இங்க தான் ஜெபம் பண்ணுகிறாங்க. தெரியுதா? இப்போ மரியாள் அம்மா கிட்ட போய் ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்ல, மரியாள் அம்மாவே இயேசுநாதர் கிட்ட வந்து ஜெபம் பண்றாங்க. உன்னை எவ்வளவு தான் சொல்றதுன்னா, அந்த தேர்த்திக்கு போனா நீ பின்னாடி போயிருக்கிற அந்த மாதிரியே வாழ்க்கை. உன்ன மாதிரி பைத்தியம் உலகத்துல இருப்பாங்களா சொல்லுங்க? கண்ட தேர்ப்பினால சுத்துறது பைத்தியங்கள. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு, ஜீசஸ் உடைய பிரதரும் கூட இருந்தாங்களாம். அவருடைய சகோதரோடு ஒருமனப்பட்டு ஜெபத்திலும். இங்க பாருங்க, அப்போஸ்தலர்ஸே தனியா காட்டுது, பிரதர்ஸே தனியா காட்டுது. தெரியுதுங்களா? அப்ப மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் ஒருமனப்பட்டு ஓகே, இங்கிலீஷ்மா. These all continued with one accord in prayer and supplication. These all continued with one accord in prayer and supplication with the woman and Mary the mother of Jesus and with his brothers. Next. அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்தபோது. எத்தனை பேருங்க? 120 பேர். அந்நாட்கள் சீஷர்கள் ஏறக்குறைய அப்ராக்சிமேட்டா 120 பேர் கூடியிருந்தபோது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று. ஓகே, இங்கிலீஷ். And in those days Peter stood up in the middle of the disciples and said, the number of names together were about 120. and 120. அந்த நம்பர் மாத்திரம் சொல்லுங்க. எவ்வளவு பேர் கூடி இருந்தாங்க ஜெபத்துக்கு? எவ்வளோ? 120 பேர். 120. எல்லாம் 120 சொல்லுங்க. 120 சொல்லுங்க. 120. ஏன்னா இது அப்பதான் தெரியும். கேட்டுங்களா? இப்போ இது வந்து 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம். இப்பதான் சர்ச் ஸ்டார்ட் ஆகிக்குது. 1ஆம் அதிகாரத்தில் 120 பேர். இப்போ 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அவங்க எல்லாம் இந்த 120 பேர் ஒரு இடத்துல கூடி இருந்தாங்கன்னு பாருங்க. அந்த இடத்துல கூடி அவங்க ஜெபம் பண்ணும்போது பைபிள்ல சொல்லுது, ஒரு காற்றின் முழக்கம் போல ஒரு வேகமா ஒரு சத்தம் வந்துச்சான். அப்படியே வந்து இருக்கும் போது காற்றடிக்கிற முழக்கம் போல வேகமா ஒரு சத்தம் வந்துச்சான். அந்த சத்தத்தை இவங்க பார்க்குற சமயத்துல திடீர்னு பார்த்தா அக்னிமயமான நாவுகள், the tongues of the splitted tongues of fire, Bible says.
பிள்ளை உண்டு அக்னி நாவுகள். ஒருத்தர் மேல ஒரு நாக்கு வந்து அப்படியே அக்னி நாக்கு வந்து இறங்குச்சான். அவங்க மேல the split tongue of fire came and rested upon each and every member, those who were gathered there, around 120 people. And Bible says they all filled with Holy Spirit. Amen. And began to speak in another tongues, and they began to prophesy. Hallelujah. 120 பேர் கூடி ஜெபம் பண்ணுகிற சமயத்துல காற்றின் சத்தம் போல ஒரு சத்தம் வந்துச்சான். அக்கினி மயமான நாக்குகள் காணப்பட்டதாம். அந்த நாக்குகள் ஒவ்வொரு மேல 120 வந்து 120 பேர் மேல தங்குச்சான். எல்லார் மேலும் அந்த அக்கினி இறங்கினவனையும் அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி பரிசுத்த ஆவியில நிரம்பினார்கள். கைகளை தட்டி தேவனை மயப்படுத்தலாம். கமான் 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 கமான். எல்லா ஆவியில நிரம்புறாங்க. எல்லாம் அவங்க பைபிளை சொல்லு வெவ்வேறு பாஷையில பேசுறாங்களாம். என்னங்களா? அப்போ எல்லாம் வந்துட்டு சொல்றாங்க இவங்க எல்லாம் வந்து என்ன ஏன்னா பாஷை எப்படி இருக்கா, ஒரு ராபா லாமா ஷீனாமா ரலாதீன்னு மற்றும் பார்க்குறவன் பைத்துக்காரன் தான் சொல்லுவான் ரிச்சர்ட் பாஸ்கர். அவரை பார்த்து டவுட்டே இல்லை. யாரு? லட்சுமையா போகும்போதெல்லாம் இப்படி பேசுன்னு பாரு, தனியாக பேசுன்னு பாரு. அவர் பைத்தியம் தான் சொல்லுவாங்க. அவர் பைத்தியம் இல்லை, சொல்றவன் பைத்தியம். ஏன்னா அவர் தேவனோடு பேசுகிறார், ரகசியத்தை பேசுகிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீ பைத்தியம்னு பேர் வாங்கினா உண்மையான கிறிஸ்டியன். என்ன பொறுத்த வரைக்கும் நாட் அக்கார்டிங் டு பைபிள். செப்பரேட்டா ஒரு இது உன்னை பைத்தியம் சொன்னாங்களா, பக்கா கிறிஸ்டியன் இருக்குதா? ஆமென். இயேசுவை பார்த்து பைத்தியக்காரன் அவன்கிட்ட ஏன்னா அவனா கத்தின்கிறான்னு சொன்னான். கவுனிங்க, இவங்க எல்லாம் அந்நிய பாஷை பேசுறத பார்த்து கொஞ்சம் பேர் சொன்னாங்க குடிச்சிட்டு கத்துறாங்கன்னு சொன்னாங்க. என்ன பண்ணாங்களா? குடிச்சுக்கிறது. பாருங்க, குடிக்காரனா ஒரு சமயம் நீங்க ஆடும் போது இப்படியெல்லாம் பண்ணும்போது ஓ குடிக்கார மாதிரி தான் தெரியும். நோ, யூ ஆர் நாட் ட்ரங்கர், யூ ஆர் ஃபில்ட் இன் தி ஸ்பிரிட். நீ ஆவியில நிரப்பப்பட்டிருக்க. அது ரொம்ப வித்தியாசமான அனுபவம். நான் சின்னதெல்லாம் ஆவியில நிரம்பத்துக்கு எப்படாப்பா அந்த வர்ஷிப் பண்ணுவாங்கன்னு காத்து நிற்பேன். இந்த இடத்துல சீக்கிரம் முடிச்சிடுங்க வர்ஷிப், சதீஷ் பாஸ் ரொம்ப பெருசா பண்றீங்க முடிச்சிடுங்க அப்படின்றவாங்க. அப்போ எப்போ நிரம்புவோம் ஆவியில அப்படின்னு காத்து. நான் சின்ன பையனா இருக்கும்போது எப்போ 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அப்பெல்லாம் 10th பரிசால் பிரச்சனை. நான் 10th பைபிள்லாம் படிக்க ஆரம்பிச்சேன் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து. ஆமே, எப்போ அந்த டைம் வரும் குதிக்கலாம். ஆமே, காலேஜ் போயிட்டு வரேங்க. நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. ப்ராக்டிக்கல் நோட்டு பெருசாக இருக்கும் தெரியுங்களா, ரெக்கார்ட் புக்கு வரும்போது. ஏன்னா ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு காலேஜெல்லாம் ஓவர் ஆகிட்டா கூட நாங்கள் லேட்டாக தான் வரணும். எல்லாம் ஒன்றா அப்படியே தனியாக வந்துடுவேன். தனியாக வந்துருக்கும் போது அந்நிய பாஷை பேசணும்னு ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் பேசினா அடி குத்து உதை. நான் போன வாரம் கூட சொன்னேன். ரோசேம்மா வீட்டில் இது இந்திரா சகோதரி வீட்டில் க்ளோரி 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 அப்படின்னு கத்திக்கிறேன். கத்தினோடனையும் எங்கள் அண்ணனும் ஜெயின்ற ஒரு பிரதரும் ஜன்னலை பார்த்து அவர் சொல்றார், என்னடா குளோரியா வாட வெளியே வாடா காட்டுறேன். அவர் குளோரி தெரில, குளோரியா வெளியே வா காட்டுறேன். நம்மளால அந்நிய பாஷை வீட்டில் பேச முடியாது, சர்ச்சுக்கும் அலோடு இல்லை, அவ்வளோ இது. அப்போது ஏன்னா அந்த எனக்கு நான் என் நடந்து தான் சொல்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷம். அது பேசணும்னு ஆசை எனக்கு. வர வழியில் சைனாட் சந்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த எஸ்டி பிளாக் ரூட்டில் வரணும் நான் சரிங்களா. அவங்கள வந்து அப்படியே அந்த பெரிய நோட்டு இல்லையா அத்து மறைச்சிக்கணும் ஊராபாலா ரா கராபா ராபா சந்தராமா ஃபுல்லா கத்தின்னு வருது. யாரும் வராங்களா அப்படியே திட்டுமொழி பார்த்துன்னு அப்படியே கத்தின்னு போகுது. என்ன கண்மாங்கள 120 பேரும் பரிசுத்த ஆவி பெற்றாங்க. ஆனா பேர் என்ன தமிழ் குடிக்காரங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப பீட்டர் எழுந்து பிரசங்கம் பண்றாரு. கமான், அந்த பிரசங்கம் கேட்டு எவ்வளவு பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. 2ஆம் அதிகாரம் இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் 120, 2ஆம் அதிகாரம் 41-42, செகண்ட் சாப்டர் 41-42. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். யாருடைய வார்த்தை? பீட்டருடைய வார்த்தை. பேதுருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக்கொள்ள. கை தட்டுங்க 120 எங்க 3000 எங்க எங்க போதா? கொஞ்சம் புளிச்ச மாவு 120, கொஞ்சம் புளிச்ச மாவுங்க 120. ஆனா பரவுது எது எவ்வளவு போறோம்? 3 படி போயிடுச்சு.
3 படிப்புன்னு தான் 120 கொஞ்சம் புளிச்ச மாவு அப்படியே போச்சு பாருங்க 3000 ஆயிடுச்சான் சர்ச் 3000 வந்துச்சு நம்முடைய சபை கூட லட்சக்கணக்கில் வளர போகுது லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து ஆராதிக்க போகிறார்கள் ஆமென் ஹalleluya the churches has to grow lakhs together that is the will of god என்னங்களா என்னங்க அப்படி வளரணுங்க ஆமென் நம்முடைய சபை லட்சக்கணக்கில் வளர போகுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமென் 3000 ஆயிடுச்சுங்களா 42ஆம் வசனம் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் சரி இங்கிலீஷ் படிக்கணும் Then they that gladly received his word were baptized. Okay, here Peter was preaching to the people who had gathered there. Actually, they gathered there to mock at the water disciples. They were talking in unknown tongues. Then they that gladly received his word were baptized. And the same day, they were added to them. And they were added to them about 3,000 souls. How many souls were added? 3,000. Remember the word added. அங்க இருக்குது பாரு added சேர்க்கப்பட்டார்கள். 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். add out. கேட்டீங்களா? ஆமென். சேர்க்கப்பட்ட கூட்டப்பட்டார்கள். சேர்க்கப்பட்டனா எல்லாம் கூட்டு. ஆமென். இப்போ பெருக்குறவங்க என்ன சொல்றாங்க? எல்லாத்தையும் கூட்டி சேர்மான்றாங்க. அந்த கூட்டி சேர்னாக்க எல்லாம் ஒண்ணா சேர்க்குது. அது addition. Mathematically addition. added. இங்கிலீஷ் வந்து added தமிழ்ல சேர்க்கப்பட்டார்கள். They gathered together. எல்லாம் ஒண்ணா சேர்க்கப்பட்டாங்க. ரைட்டுங்களா? ஆமென். ஆமென். நெக்ஸ்ட் அடுத்த வசனம் 4th chapter verse 3 and 4. 4th chapter verse 3 and 4. அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் படிச்சுமா. And they laid hands on them. And they laid hands on them. And put them in hold to the next day. And put them in hold to the next day. As it was now evening. As it was now evening. கவனிங்க சாயங்கால டைம்ல 12 அப்போஸ்தலரையும் பிடிச்சு ஜெயில போட்டாங்க. ரைட்டுங்களா? இவருக்கு எதுக்கு ஜெயிலுக்கு போனாங்கனாக்கா பக்தி வீட்டு சண்டை கொழா சண்டையில இல்ல வேற எதுலயும் இல்ல என்ன தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணதுக்காக ஊழியத்தின் நிமித்தமா எங்க போனாங்க ஜெயிலுக்கு போனாங்க 12 பேரும். ஓகே 4ஆம் வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. 5000 இருந்தது. இங்கிலீஷ் However, many of those who heard the word believed. Many of them which heard the word believed. And the number of men came to be about 5,000. And the number of men were about 5,000. The number of men who believed the word of God were around 5,000. ஒன்னாவது அதிகாரத்துல 120. ரெண்டாவது அதிகாரத்துல 3000. இது எத்தனை அதிகாரம்? 4ஆம் அதிகாரத்துல 5000 பேர் ஆச்சான். வாவ் ஆமென். ஆச்சரியமா இருக்கு. ஏறக்குறைய 5000 ஆச்சான். இப்போ ஒரு 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 வேர்டு 2ஆம் அதிகாரத்துல போயிட்டு நீங்க படிக்க போறீங்க. 2nd chapter verse 47. Acts of Apostles 2வது அதிகாரம் 47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அந்த சர்ச் எப்படி இருக்கணும்? நாங்க அவங்க கிட்ட எல்லாம் சேர்றது இல்ல பிரதர். நாங்க சேரவே மாட்டோம். நாங்க பேசவே மாட்டோம். அவர்கள் பாவிகள் பிரதர். அவர்கள் பாவிகள், மோசமான பாவிகள். நோ இங்க பாருங்க சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த சர்ச் வந்து மற்றவங்க கிட்ட எல்லாம் வந்து தயவு பெற்று இருந்துச்சான். நாங்க மற்றவங்க வந்து சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்துச்சான். அப்படிதான் இருக்கு பாருங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். They received favor from other people. ஓகே, தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். டெய்லி கர்த்தர் வந்து சர்ச்சில் சேர்த்துனே இருந்தாராம். அங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இங்க சேர்த்து கொண்டு வந்தார்னா கூட்டி கொண்டு வந்தார். இங்கிலீஷ்ல ஆடட். இங்கிலீஷ்ல ஆடட். கூட்டல் தெரியுங்க, கூட்டுறது. ஜனத்தை கூட்டுறது. அது மாதிரி ஆண்டவர் டெய்லி கூட்டின்னு இருந்தாராம். சர்ச்சுக்கு அமுச்சு வச்சுனே இருந்தாராம். நம்ம சபையும் அப்படிதான் வளரணும். எல்லா சபைகளும் அப்படிதான் வளர வேண்டும். ஹalleluya. இங்கிலீஷ்ல praising God and having favor with all the people. Yes, this is a church has to be like this.
they received the favor with all the people. And the Lord added to the church daily And the Lord added to the church daily, such as should be saved. okay, such as should be saved. So the Lord has added to the church daily those who got saved. Amen. யார் யார் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் சேர்த்துனே வந்தாராம். ரைட்டுங்களா? ஓகே, எத்தனை அதிகாரம்? இப்போ 4 அதிகாரம் வரைக்கும் கூட்டல்ல போகுது. ரைட்டுங்களா? ஆமென். நெக்ஸ்ட் 5 அதிகாரம் ஸ்டார்ட் ஆகுது. 5th chapter verse 14. 5 அதிகாரம் 14ஆம் வசனம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். கை தட்டுங்க. அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இங்கிலீஷ் படிச்சுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். கம் ஆன். And the believers were increasingly added to the Lord. The believers were more added or increasingly added to the Lord. Multitudes of both men and women. Multitudes of both men and women. So your Bible mentions a word. Notice the word multitudes, both men and women. Amen. And increasingly they were added to the church. தமிழ்ல திரளான புருஷர்கள் எவ்வளோ? In English the word is given multitude. In Tamil it gives தமிழ்ல என்ன சொல்லுது? திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும். ஏங்க 3000 4000 5000 சொல்லிச்சு. இப்போ ஏன் கணக்கு அப்படி வரல? அப்ப எவ்வளவு இருப்பாங்க சொல்லுங்க? திரளான ஜனம். அது 10,000 கிராஸ் பண்ணிடுச்சு, 11,000 கிராஸ் பண்ணிடுச்சு. அதனால எங்க 5 அதிகாரத்துல எவ்வளவு வேகமா வளருது சர்ச். அதான் சர்ச் வேகமா வளருது. ஹalleluya. ஒரு காலத்துல நாங்க இருக்க ஆல்பர்ட் ஸ்கொயர்ல ஒரு 2 வீடு 3 வீடு 4 வீடு அவ்வளவுதான் வந்து அதுக்கு சில எல்லாம் ரோமன் கேத்தலிக் கேட்டாங்களா. இன்னைக்கு நான் எங்க ஃபர்ஸ்ட் ரோவை பார்க்குறேன். எங்க வீடு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், எங்க பக்கத்து வீட்டுக்கார் ரட்சிக்கப்பட்டோம், அது பக்கத்து வீட்டுக்கார் ரட்சிக்கப்பட்டோம், அது பக்கத்து வீட்டுக்கார் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்படியே எங்க லீமா வீடு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அது பக்கத்தில் கப்ரியல் அவங்களும் கொஞ்சம் அளவுக்கு இது மாறன் பாஸ் அவங்க. அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ரட்சிப்பாயிடுச்சுங்க. கர்த்தர் பாருங்க, ஒரு கர்த்தர் யார் அதை யூஸ் பண்ணா நான் இருக்கட்டும்ங்க. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எங்க வட்டாரமே ரட்சிக்கப்பட்டிருக்குதுங்க. ஆமென். அப்படியே பக்து 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 எல்லா வீடும் பெரிய சந்தோஷம். ஹalleluya. அதே மாதிரி முன்காலத்தில் ஊழியம் செய்ய போகும்போது எஸ்டி பிளாக் பகுதியில் ரமா வீடு பானு வீடு அவ்வளோதாங்க. அப்போ நான் கல்வாரி சொன்னேன். இன்னைக்கு போய் பாருங்க எஸ்டி பிளாக், கத்திர எஸ்டி பிளாக்கே பிடிச்சிட்டார். ஆமென். அந்த பக்கம் பி பிளாக்கை பிடிச்சிட்டார், எல்லாத்தையும் பிடிச்சிட்டார். புளிச்சிச்சு, எல்லாம் கொஞ்சம் தான் போச்சு, புளிச்சிச்சு. எஸ் பிளாக்கை பிடிச்சிட்டார் கர்த்தர். ஹalleluya. எல்லாம் அப்படியே கிடு 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 கிடுன்னு சாம்பியன். அப்போ ஒரு காலத்தில் சாம்பியனு அடி குத்துடு அடி. இன்னைக்கெல்லாம் சாம்பியனே கர்த்தரை ஒரு எழுப்புதலுக்குள்ள கொண்டு செல்கிறார். பெரிய எழுப்புதல். ஆமென். ஒரு சமயம் சாம்பியன் வட்டாரத்தி எழுப்புதலுக்கு இன்னைக்கு மூல காரணமா நம்முடைய சபை திகழ்குதுங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன் டுடே. ஹalleluya, ஹalleluya. இப்போ திரளான கூட்டம் ஆச்சு, சேர்க்கப்பட்ட. இது வரைக்கும் வந்து ஹேடிங் தான் ஆச்சு. ஓகே, இப்போ இன்னும் வேற லெவலுக்கு போகுது சர்ச். ரைட்டுங்களா? 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 6:1. ஆவியானவர் என்ன போட்டுக்கிறா பாருங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இதெல்லாம் இருக்கும், முறுமுறுப்பெல்லாம் இருக்கும். ரைட்டுங்களா? இங்கிலீஷ்ல. And in those days, when the number of disciples were multiplied, there arose a murmuring of the Grecians, there arose a murmuring of the Grecians against the Hebrews because their widows were neglected in the daily ministration. Amen. Sorry. Going. Daily churchல வந்து விதவைகளுக்கு சாப்பாடு போடுவாங்க. என்ன கொடுப்பாங்க? விதவைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? நம்ம சர்ச்சு டெய்லி கொடுத்துருக்குறோம். ஆனால் இதை நாங்கள் ஒரு பெரிய இதுவாகவே பண்ணல. ரைட்டுங்களா? டெய்லி சாப்பாடு செய்து நம்ம அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு 2 பேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. 2-3 பேர் வந்து அவங்க அது சமைக்கிற வேலையெல்லாம் செய்கிறாங்க.
நம்ம சர்ச் அதை செய்துருக்கிறோம். நீங்க கொடுக்குற ஒரு ரைட்டுங்களா அந்த பணத்துக்கும் ரைட்டுங்களா கர்த்தர் மெய்யாவே அவங்களுக்கெல்லாம் அநேக ஏழை எளியோர்களுக்கோ இல்லை விதவைகளுக்கு கொடுக்கணும். சர்ச்சில் இருக்கிற விதமானவர்களுக்கு கட்டாயம் தரணும். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கும் அந்த அதோடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம டெய்லி செய்துருக்கிறோம், நம்ம சர்ச்சில் செய்துருக்கிறோம். ஆமேன். அப்படி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். பாஸ்டர் நாங்கள் காய் வாங்கி கொடுக்குறோம், முட்டை வாங்கி தரோம் அப்படின்னு வாங்கி கொடுங்க. இல்லை உங்கள் வீட்டில் ஏன்னா பர்த்டே வருது, நாங்கள் ஒரு வேளை சாப்பாடு தரோம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் கொடுங்க அவங்களுக்கு. சரி, லாஸ்ட் வீக்கு பிரியாணியே போட்டோம் நாங்கள். இல்லை பிரியாணி எங்கள் அலைக்கண்ணனும் உஷானியுடைய கல்யாண நாள் நிமித்தமாக அவங்க அதை டொனேட் பண்ணாங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்சது அந்த இதுக்கு செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இது மாதிரி என்னங்க. அப்போ அதில் ஒரு சண்டை வருது. என்னன்னா அவங்க கிரேக்கருங்க சொல்கிறாங்க, எபிரேயர் தான் நிறைய பேர் இருக்காங்க, இஸ்ரேல் ஜனங்க தான் நிறைய பேர். உங்கள் விதவங்களுக்கு மாத்திரம் நிறைய சாப்பாடு போடுறீங்க, எங்கள் விதவங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சாங்க. ஏட்டுங்களா ஏங்க. ஆமேன். ஏன்னா நீங்கள் நம்ம சர்ச்சில் பரவாயில்லைங்க, இப்போல்லாம் ஷூ ஸ்லிப்பர்லாம் போட்டு எல்லாம் நீங்கள் உள்ளே உட்காந்துறீங்க. ஏட்டுங்களா ஒரு சில சர்ச்சுங்க எல்லாம் கட்டிட்டு சொல்லுவாங்க, கட்டிட்டு தான் வாங்க. அது பரவாயில்ல விடுங்க, நோ ப்ராப்ளம். காட்டுறதோ காட்டாது, அதெல்லாம் கர்த்தர் மேலே பார்க்குறதே இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். வெறும் ஏதோ பார்க்குறாரு, உள்ளத்தை தான் பார்க்குறேன். மேலே எவ்வளோ அழுக்கு திரும்ப அதெல்லாம் விட்டு ஒரு சில்பர் மாதம் காட்டுறதான். அவர் சில்பர் காட்டுறான்னு ரொம்ப பரிசுத்தம் நினைச்சுக்கிறாரு. பைத்தியம். கர்த்தர் மேலே பார்க்குறதே இல்லைங்க. நீ நான் ட்ரெஸ்ஸு போடுற, நீ லிப்ஸ்டிக் போட்டுக்கிறியா, இல்லை கொண்டை போட்டுக்கிறியா, நீ பின்னின்னு வரியா, இதெல்லாம் பார்க்குறதுல அவ்வளோ மோசமானவர் நம்ம அப்பா இல்லை. நீ அழகாக இருக்கணும்னு தான் பார்க்குறார். சரிங்களா. இன்னும் கொஞ்ச நாளில் பொறுத்து கீழெல்லாம் கார்பெட் போட்டுன்னு எல்லாரும் கட்டு சொல்கிறேன். ஸ்லிப்பர் நான் கூட எல்லாம் என்னங்க நானும் கட்டு வரேங்க. ஏன்னா அழுக்காயிடும்ல. ஆமே, அதுக்கு தான் கட்டு சொல்லுவேன். ஏடா கர்த்தர் பழைய ஏற்பாடு சொன்னார், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, கட்டுறா அவன் ஸ்லிப்பர் ஆனாரு. நீ வேலைக்காரன், எனக்கு முன்னாடி நீ கட்டு அப்படின்னு சொன்னார். ஆமேன். ஏன்னா அது நிற்கிற இடத்தை பரிசுத்தப்படுத்தினான். கெட்ட குமாரன் வீட்டுக்கு அவனுக்கு ஸ்லிப்பர் குடுறான், அவன் புள்ள என் முன்னாடி நிற்கணும், அவன் தகுதிக்குது. வேலைக்காரன் தான் ஸ்லிப்பர் இல்லாத நிற்கணும், மற்றவன் அவன். நெக்ஸ்ட் புதிய ஏற்பாடு வந்துச்சு பாருங்க, கர்த்தர் சொல்றாரு நீங்களே ஆலயம்னு சொல்லிட்டார். நான் அதை விசுவாசிக்கிறேன். அவர் அப்படியே சொல்றாரு, கையினால் கட்டப்பட்ட கோயில்ல அவர் வாழுறது இல்லையா? கை தட்ட மாட்டீங்களா? கையினால கட்டப்பட்ட கட்டடங்களில கர்த்தர் வாழுகிறது இல்லை, உனக்குள்ள வாழுகிறார், உனக்குள்ள வாழுகிறார். கை தட்டு, கை தட்டு. இதான் மெயின். நீங்க எல்லா புதிய ஏற்பாட்டை படிக்க சொல்லுங்க, ஆவியானவர் உனக்குள்ள வாழ்கிறார், உனக்குள்ள. அப்ப நம்ம என்ன பண்ணோம், உண்மையா அப்படின்னு நினைச்சோம்னா ஸ்லிப்பரே போடாத நடந்துக்கணும். எங்கோ இந்த மாத்திரம் இல்ல, எல்லாத்துலயும். ஏன்னா உனக்குள்ள வாழ்கிறார். அப்படி ஆகுறீங்க. அவர் அதெல்லாம் பார்க்கறது இல்லை, உனக்குள்ள வாழ்கிறார். அவர் கையினால கட்டப்பட்ட கட்டடத்துல வாழுதில்ல, அவர் கையாலே கட்டினார் பாரு இந்த கட்டடம், இந்த சரீரம், அதற்குள்ளதான் கர்த்தர் வாழ்கிறார், கர்த்தர் வாழ்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். சரி சரி சரி, ஓகே. ஏதோ கொஞ்சம் இது டாக்டர் ஏதோ பேசுறேன். ஓகே. அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது ரைட்டுங்களா, அப்போ ஸ்லிப்பருங்கெல்லாம் கட்டி வச்சுக்குவாங்க. அப்போ பாளையங்கோட்டையிலேருந்து இவர் ரத்னபாளையம் வந்தார். அவர் சொன்னார், அப்போ நாங்கள் கல்வாரி சர்ச், ஏஜி சர்ச்சில் இருந்தோம். ஸ்லிப்பராக திருடு போவோம், ஸ்லிப்பர் திருடு போவோம். ஒரு பாஸ்ட் நோயல் பாஸ்ட் ஃபர்ஸ்ட் டே பிரசங்கம் பண்ணுறதுக்கு வந்துட்டு போறாரு, ஷூ வாஷிங் போயிட்டான் எவனும். நம்ம சர்ச்சில் கூட அப்படி நடந்துச்சு. இங்கே கூட நான் கொஞ்சம் சார் எல்லாம் போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். யாரும் கட்டல அப்படின்லாம் கட்டு கட்டுனாங்க, புதுசாக கற்று போட்டுன்னு போயிடுங்க. அது பொண்ணு செருப்பு திருடி பார்த்தா, திருடி செருப்பு திருடி இப்போ உனக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா, எல்லாம் போட்டுக்கிறாங்க. நான் யார்கிட்ட ஒரிக்கணும், ஒரிக்கிட்டோம்.
பழைய ஸ்லிப்பர் போட்டு புதுசா போட்டு போயிருது. ரத்னபாலையா சொன்னாரு, எப்ப செருப்பு ஒரு சபையில காணாத போதோ சபை வளர்தான். சர்ச் growth ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா. ஏன்னா இது மாதிரி சின்ன சின்ன கலாட்டாங்க இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா அந்த சபை வளருது. எனக்கு சான்ஸ் கொடுக்கல, உனக்கு சான்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னா கூட சபை வளருது. ஏன்னா பெருகின சபை நாட்கள் சீஷர்கள் பெருகின போது கேட்டாங்களா. இப்போ வந்து அடிஷன் இல்லைங்க, மல்டிப்ளிகேஷன் பாருங்க. இங்கிலீஷ் இட் சேஸ் in those days, come on ma. And in those days, when the number of the disciples were multiplied, when the number of disciples were multiplied, no more addition. எல்லாம் சொல்லுங்க, no more addition சொல்லுங்க. no more addition. இனி கூட்டல் இல்ல, நீ கூட்டல் அல்ல, பெருக்கல். பெருக்கல். பெருகிட்டாங்களாம் சீஷர்கள். ஆமென், ஆமென். கேட்டாங்களா, கவனிங்க. கூட்டுறது வந்து 10 கூட்டுனாக்கா எவ்வளோ? 10 + 10 20 20 தான். அதே பெருக்கி பார், 10 10s 100. வாவ், 20 எங்க இருக்குது? அப்ப பெருக்கல் ரொம்ப வேகமா போகுது. ஆமென். 50 கூட்டி பாருங்க, 50 + 50 100, 100 பேர் தான். ஆனா அதே 50 பண்ணோம்னா 2500. ஆமென். கேட்டாங்களா, பெருக்குது. அப்போ சர்ச் வந்து இப்போ வந்து இது வரைக்கும் கூட்டி நின்று கர்த்தர் சேர்த்துந்தார்ன்றது புட்டிட்டு கர்த்தர் மல்டிப்ளை ஆயிடுச்சான். ஆமென். the church began to multiply. பெருகினது. எல்லாம் சொல்லுங்க, பெருகினது. கர்த்தர் இது வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் கூட்டி நின்று பாரு, இது மேல பெருக்கல் தாங்க, பெருக்கல். கர்த்தர் பெருக்கி தர போறார், பெருசா பெருக்கி கொடுக்க போறார். ஹalleluya, ஹalleluya. ஆசீர்வாதம் பெருக போகிறது, கிருபைகள் பெருக போகிறது, கிருபை மேல கிருபை, தயவு மேல தயவு, வெற்றி மேல வெற்றி, எல்லாம் உங்களுக்கு பெருகத்தி தர போறார். ஹalleluya. No more addition. Now church began to multiply like anything. பெருக்கம், பெரிய கூட்டம் ஆச்சு. அதனால தான் சேர்க்கப்பட்டதுன்ற வார்த்தையை கர்த்தர் எடுத்துட்டு பெருகிட்டுன்னு போட்டார். மல்டிப்ளைட், நாட் ஆடட். தமிழ் இங்கிலீஷ் நல்லா இருக்குது, நாட் ஆடட், பட் இட் began to multiply. ஹalleluya. ஆமென். எங்க இருக்கா 6:1? இப்போ ரொம்ப பெருகிடுச்சுனாக்கா நிறைய பாஸ்டர் ரைஸ் பண்ணல. நம்ம சர்ச்சில் கூட நிறைய பாஸ்டங்கெல்லாம் ஊழியக்காரெல்லாம் ரைஸ் பண்ணிட்டோம். அதோடைய ரிசல்ட் என்னன்னாக்கா, அவங்க வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்குது கேட்டுங்களா. பாஸ்டர் கிட்ட வந்துச்சு, அது பாஸ்டர் வந்து சொல்கிறாங்க, பீட்டர் சொல்கிறாரு, பாரு நாங்கள் ஜபத்தில் தான் இருப்போம், ஜபம் பைபிள் இதில் தான் இருப்போம், அந்த சோர் செய்கிறது இதுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம், அந்த பங்கு போடுறதுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் ஜபத்தில் தான் தரித்திருப்போம். ஓகே, வெறும் ஜபத்தில் தான் அயன் கூட நான் அயன் கூட போடக்கூடாதான். சரி, அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா சில ஊழியர்கள்லாம் அப்பாயிண்ட் பண்ணலான்னு தான். அப்போ தான் டீக்கன்ஸ் ஏற்படுத்துகிறாங்க, மூப்பருங்க, சுவிசேஷங்களை ஏற்படுத்துகிறாங்க. இதில் இந்த சுவிசேஷங்கள்லாம் யாருனாக்கா ஆவியை பெற்றோனா இருக்க வேண்டும். அதில் கூட பாருங்க, பரிசுத்த ஆவியை பெற்று விசுவாசம் நிறைந்தவங்கள அப்படிப்பட்டவங்கள பாஸ்டர் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி. ஹalleluya. அப்போ எழுப்புறாங்க. என்னாவது பாருங்க, கமான் 6th chapter verse 6 and 7. 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 6-7. அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். இதுதான் பாஸ்டருங்க கையை வச்சு ஜெபம் பண்ணி அம்சாதான் அவர் பாஸ்டர், அவர் சுவிசேஷகர். இவரே சர்டிஃபிகேட், நான் பாஸ்டருங்க, யாரும் அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. யாரு சர்டிஃபிகேட்? 5000 ரூபாய் சர்டிஃபிகேட் வந்துட்டு பாஸ்டா, டாக்டர் வேற, இதெல்லாம் தெரியாது கேட்டாங்களா. ஊழியர்கள் வந்து தலை மேல கையை வச்சு பிரதிஷ்டை பண்ணி சர்ச்ல இருந்து அனுப்புனாதான். ஆமே, நம்ம சபையில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் கர்த்தர் கிருபையில எல்லாம் நாங்க கரத்தை வச்சு ஜெபம் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கோம். ஹalleluya. இன்னைக்கு கொஞ்சம் பேர் திடீர்னு ஏஞ்சுக்குவாங்க. ஏன்னா நாங்கள் பாஸ்டர் எப்படின்னாக்கா எந்த சர்ச்சில் வந்து எதுவும் தெரியாது, ஆனால் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று காட்டுவார். கொஞ்சம் பேர் குரூப் கொடுத்துருக்குறாங்க, நீ 5000 ரூபாய் கொடுத்தனா தரேன், 6000 ரூபாய் கொடுத்தா டாக்டர் கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிடுப்பாங்க. சரி, அவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினாங்க. 7 பேர் நிக்க வைக்கிறாங்க. இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். என்னங்களா ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணாங்களா, கைகளை வைத்து டிக்ளேர் பண்றாங்க, இனியில இருந்து நீங்க பாஸ்டர், இனியில இருந்து நீ சுவிசேஷகர், இனியில இருந்து நீ டீக்கன். ஆமென். கைகளை வைத்தார்கள். இங்கிலீஷ்லமா whom they set before the apostles, the 7 people, they
they were filled in Holy Spirit. They were set before the apostles. And when they had prayed, When the apostles had prayed they laid their hands on and them. laid their hands on them, what happened? கையை வச்சு ஜெபம் பண்ணாங்க. Next. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. Amen. அப்போ ஊழியருங்க பெருக பெருக வசனம் இன்க்ரீஸ் ஆகுதான். எது பெருகுது? வசனம். ஏன்னா ஒரே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிருந்தாரு இதுக்கு முன்னாடி, இப்போ 7 பேர் பிரசங்கம் பண்றாங்க. அல்லேலூயா. இப்போ 7 பேர் பிரசங்கம் பண்ணா தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. கை தட்டு, மிகவும் பெருகிற்று. ஓய், மிகவும் பெருகிற்று. வெறும் பெருகிற்று இல்ல, வெறும் பெருகிற்று இல்லங்க, மிகவும் பெருகிற்று. மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆசாரியர்கள் யாருங்க? தேவாலயத்தில் வேலை செய்யணும், அவன் தான் பயங்கரமான ஆளுங்க. அவங்க தான் இயேசுநாதர், காய்பா, என்னது அண்ணா, அவனுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அவங்க எல்லாம் ஆசாரியன் கூட ஆசாரிய தொழிலை விட்டுட்டு நான் பாஸ்டர் ஆயிரன்ட்டு வந்துட்டாங்க. கர்த்தர் எல்லாரையும் விசுவாசிகள் அப்படி எல்லாம் பெருக பண்ணாங்க. அநேகம் எருசலேமே ரட்சிக்கப்பட்டுச்சுங்க. பிரைஸ் காட். ஆமென். நேரம் வரப்போகுது, காலம் வரப்போகுது. சீக்கிரமா கோலார் தங்கவேல இந்த எழுப்புதலை நாம் பார்க்க போகிறோம். கேஜப்ல இந்த எழுப்புதலை பார்க்க போகிறோம். எல்லா வட்டாரங்களும் ரட்சிக்கப்பட போகுது. கர்த்தர் செய்வார். இங்கிலீஷ் இங்கிலீஷ். And the word of God increased. And the word of God increased. And the number of disciples. And the number of disciples multiplied greatly in Jerusalem. Multiplied greatly. See, in Jerusalem greatly இருக்குது. Multiplied greatly in Jerusalem. And a great company of priests. Great company of priests. Were obedient to the faith. Amen. See, priestங்கெல்லாம் அங்க ஆசாரியர்கள்லாம் எல்லாரும் great company of priests. பாருங்க, ஆசாரியர்கள் அநேகர். பிரதான ஆசாரியர் சொல்ல ஆசாரியர்கள், தேவாலயத்தில் வேலை செய்கிற எல்லா ஆசாரியர்களும் ரட்சிக்கணும். என்ன மாதிரி எழுப்புதல் இதுங்க. ஆமென். இவ்வளவு நாள் பலிட்டு இருந்தவங்க அந்த ஊர்ல அங்க வந்து பெல் அடிக்கிட்டான். அவங்க நடக்கும்போது பெல் சத்தம் வரும். ஸோ அப்படி இருந்தவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர்கிட்ட வந்துட்டாங்களா? எனக்கு அன்பாதுல தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப ஸ்பீடா இருக்குதுங்க. ரொம்ப ஸ்பீடா எல்லாத்தையும் பிடிக்க போகிறது கர்த்தருடைய ராஜ்யம். ஆமென். கடுகு விதை கிடுகிடுன்னு வளருது, அப்படியே பெரிய மரம் ஆயிடு. எல்லாருக்கும் மரத்தை போல காட்சளிக்கும். சின்ன செடியெல்லாம் பார்க்கும், ஏன்னா இது செடி தானே, இது செடி தானே, என்ன மாதிரி ஒரு செடி தானே, ஆனா இது இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு. ஆமா, உன்னை பார்த்து ஜனங்க பிரமிக்க போறாங்க, உன் குடும்பத்தை பார்த்து பிரமிக்க போறாங்க. ஏன்னா இவங்க வேகமா வளர்றாங்க, வேகமா வளர்றாங்க. எப்படி இந்த லெவலுக்கு வந்தாங்க? ஜனங்க ஆச்சரியப்படுவார். கொஞ்சம் புளிச்ச மாவு 3 படியும் புளிக்க வச்சிருச்சான். இயேசுநாதர் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டார்ல, உன் குடும்பத்தை நோஞ்சிட்டார்ல. உன் குடும்பம் மாத்திரம் இல்ல, உன் குடும்பம், கோத்திரம், உன் சொந்த பந்தம் எல்லாரையும் கர்த்தர் ரட்சிப்பார். 3 படியும் புளிக்கும். உங்க வளர்ச்சி எப்படி இருக்கும்? நீங்க தூங்குவீங்க, ஏஞ்சிக்குவீங்க, ஜெபிப்பீங்க, தூங்குவீங்க, ஏஞ்சிக்குவீங்க, ஜெபிப்பீங்க. அப்படிதான் இருக்கும். உன்னை அறியாமலே பயங்கரமான வளர்ச்சியை அந்த தேவனுடைய ராஜ்யம் கொடுக்க போகிறது. உன்னை அறியாமலே நீ பெரிய லெவலுக்கு வர போற. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். பெரிய லெவலுக்கு வர போற. விசுவாசிகள் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென்.